வல் ஹவுதுல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி. பிஹி என்றால் அதை கொண்டு, அதாவது அந்த ஹவுதை கொண்டு. எந்த ஒரு ஹவுதை கொண்டு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினானோ, சரி, எதற்காக கண்ணியப்படுத்தினான்? கியாசன் லி உம்மத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக. சரி, இப்போ அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அருளாளர், ரொம்ப கருணையாளர். அவனுடைய குணம் என்ன? தன்னுடைய அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகிறான். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதன் எப்படி தனக்கு பிடிக்காதவங்களை உடனே தண்டிக்க வேண்டும் என்று விரும்புவான். இது மனிதனுடைய அவசர புத்தி. ரப்பை பொறுத்த வரைக்கும் ரப்பு தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களும் தன்னுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்குண்டான வாசல்களை திறந்து வச்சு மன்னிப்புக்கு தான் அழைப்பான். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களை அனுப்பி அவர்களுக்கு நேர் வழியை திறந்து கொடுப்பான். அதையும் மீறி யார் வழிகேட்டில் போகிறாங்களோ அவங்கள தான் அல்லாஹு தஆலா தண்டிக்கிறான், கோபிக்கிறான். புரியுதா? அடுத்ததாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டாலே, முதலாவதா அல்லாஹுவை ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு விட்டாலே அதுவே அல்லாஹுடைய கருணையை அந்த அடியானுக்கு, அதாவது திறந்து வைப்பதற்கு, அல்லாஹுடைய அருள் அந்த அடியானின் மீது மழை போல பொழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதுக்கும் மேலே அந்த அடியான் நல்லவனாக இருந்து விட்டால் சொல்லவே வேண்டியதில்லை. புரியுதா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா ஒரு மூமினை மன்னிக்கிறதுக்கு? இப்படி தான் அல்லாஹ் பார்ப்போம். நம்ம இப்படி பார்ப்போம், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு, ஏசுறதுக்கு, ஒதுக்கி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், என்ன ஒன்றாக யாராக இருக்கட்டும், நல்லா பழகிற வரைக்கும் பழகிட்டே இருப்போம். ஒரு சண்டை வந்தால் போதும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரெண்டு பேரும் ரெண்டு பஸ்ஸில் போவாங்க. ஒரே இடத்துக்கு போகணும், பஸ்ஸில் ஏறணும், இடம் இருக்கும், அவள் போகிறான், நான் ஏற மாட்டேன். அந்த அளவுக்கு பகமை வருதா இல்லையா உள்ளத்தில்? ஏன்? நம்முடைய நஃப்ஸில் ஈமான் பரிபூர்ணமாகல. அல்லாஹ் பாதுகாக்கும். உறவுகளில் பாருங்கள், ரெண்டு ஒரு பேருக்கு இடையில் சண்டையாக இருக்கும். என்ன, அந்த உறவுக்காரங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சால் இவங்க போக மாட்டாங்க. ஏன்? சண்டைக்காரி வர்றான்னு சொல்லிட்டு. உறவுக்காரங்க இல்லை, யார் வர்றாங்க? சண்டைக்காரி வர்றான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. அல்லாஹ் தஆலா அப்படி கிடையாதுங்க. அல்லாஹ் எப்படி மூமினா இருந்துட்டு, புரியுதா? காஃபிருக்கே அல்லாஹ் தஆலா ஈமான் அவருடைய வாசலை திறந்து வச்சு கூப்பிட்டுருக்குறான். ஒரு மனுஷன் மூமினா இருந்துட்டா போதும், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்ல மனுஷன், சுஜூது செஞ்ச மனுஷன் எவ்வளவுதான் பாவம் செஞ்சிட்டாலும் எப்படியாவது ஒரு நேரம் என் பக்கம் திரும்பிட மாட்டானா, அவனை மன்னிச்சிருவோமே. அப்படி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ நம்ம பாடத்தை சுருக்கமாக பார்க்குறதுக்காக சொல்லும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள், அதிலும் குறிப்பாக தான் எந்த ஒரு நபியின் மீது விசேஷமான முறையில் அன்பு வச்சுருந்தானோ, எந்த ஒரு நபி நபிமார்களிலேயே ரசூல்மார்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்களாக இருந்தார்களோ அந்த நபியுடைய மூமினான உம்மத்தின் மீது அல்லாஹ் எவ்வளோ பாசம் வச்சுருப்பான் நினச்சிப்பார். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹு தஆலா பாருங்கள், அவன் நினச்சிருந்தா கஷ்டப்படுங்க, சாவுங்க, எப்படியாவது இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை விட்டுருக்கலாம். அல்லாஹ் அப்படி விடலை. கஷ்டப்படுத்தினாலும் கூட மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வச்சு, சூரியனை கொண்டு வந்து நிற்க வச்சு, பூமியை மாற்றி பொதுவான அந்த ஒரு சிரமத்தை அல்லாஹ் கொடுத்தா கூட அந்த ஒரு சிரமத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியுடைய மூமினான உம்மத்துகளை ரட்சிக்க விரும்புகிறான். கியாஸன் லி உம்மத்திஹி, தன்னுடைய நபியினுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு விசேஷமான அந்த நீர் தடாகத்தை கொடுக்கின்றான். அடுத்த சரி, வல் ஹவுதுல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி கியாஸன் லி உம்மத்திஹி, அந்த நபியினுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு எந்த ஒரு ஹவுதை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ ஹக்குன், அது உண்மையானது. உண்மையானது என்றால் என்ன? கண்டிப்பாக அப்படி ஒரு நீர் தடாகம் இருக்கும், அதில் நீர் இருக்கும். அது ஒரு கற்பனையானதல்ல, அது ஒரு கனவு கிடையாது. புரியுதா? இந்த உலகத்தில் எப்படி தண்ணீரோ அதே போல் தண்ணீர் பார்க்குறதுக்கு தண்ணீராக இருக்கும், ஆனால் இதை விட அது சிறந்ததாக இருக்கும். விளங்குதுங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய நிஅமத்துகளை பற்றி சொல்லும் பொழுது
குல்லமா ருஸிகு மின் ஸமரத்தின். புரியுதுங்களா? காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல் வ உது பிஹி முத்தஷாபிஹா. அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்லும் பொழுது ஒரு பழத்தை சாப்பிடுவாங்க. இப்போ தானே இதே போல் பழத்தை சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க, அடுத்த ஆப்பிள் வரும், இப்போ தானே ஆப்பிள் சாப்பிட்டோம்பாங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, இது வேறு ஆப்பிள், அதில் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே போல் அவங்க பார்ப்பாங்க, என்ன சொர்க்கத்துலேயும் ஆப்பிள் சாப்பிட்டோம், சொர்க்கத்துலேயும் ஆரஞ்சு சாப்பிட்டோம், திராட்சை சாப்பிட்டோம், பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம், மாதுளை சாப்பிட்டோம், இங்கேயும் அதானம்பாங்க. ஓ உத்து பிஹி முத்தஷாபிஹா. ஆனால் துன்யாவில் உள்ளது வேறு, ஆகிரத்தில் உள்ளது வேறு. புரியுதா இல்லையா? அதே போல் இருக்கும், பார்ப்பதற்கு அதே நிறத்தில் அதே போல் இருக்கும், ஆனால் அது சுவையாலும் நிறத்தாலும் குணத்தாலும் உயர்ந்ததாக இருக்கும். அப்போ இதே போல் தண்ணி தான், நீர் தடாகம்தான், ஆனால் அதனுடைய தன்மை என்பதே வேறு. பாலை விட வெண்மையானது, ஐஸை விட குளிர்ந்தது, அதே போல் கஸ்தூரியை விட நறுமணமானது. அதனுடைய ஓடைகளில் கூழாங்கற்களுக்கு பதிலாக முத்துக்கள் இருக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய உயர்ந்த ஒன்று. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை விளங்கி கொள்ளணும். முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் முந்தைய காலத்தில் இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில், எங்கேயாவது 1-2 பேர் 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையாக கிடையாது. அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஃபித்னாலிருந்து பாதுகாத்துட்டான். குறிப்பாக இந்த வேறு வேறு கல்வி, வேறு வேறு படிப்பு, சித்தாந்தம், குறிப்பாக அந்த லாஜிக்கு ஃபல்சஃபான்னு போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வருவதுண்டு, வந்திருக்குது. இப்போ கூட சில பேர் இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மறுமையினுடைய விஷயங்களை பற்றி பேசப்படும் போது, மறுமையில் நம்ம எழுப்பப்படுவது, அதே போல் அங்கே விசாரிக்கப்படுவது, இந்த ஹவுது, இதெல்லாம் பேசுகிறோம்ல, இதையெல்லாம் அவர்கள் ஒரு யதார்த்த உண்மையாக நம்புவதற்கு தயாரில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம இறந்து போயிடும், பூமியெலாம் மண்ணோட மண்ணாக ஆகிடுது, முடிஞ்சு போச்சு. இனிமேல் எது நடந்தாலும் அது இந்த ஆன்மாவுக்கு தான். அது ஒரு ஃபிசிக்கலான வெளிப்படையான ஒரு இன்பம், சுகம் கிடையாது அது. அதே போல் துன்பமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும். அப்போ மறுமையில் சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடியது, அங்கே உள்ள நேமத்துகள் என்று சொல்லப்படக்கூடியது, ஹவுதுன்னு சொல்லப்படக்கூடியது, அப்புறம் விசாரணை, தராசு, இதெல்லாம் அங்கே உள்ள ஏதோ ஒரு சிஸ்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அது இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வெளிப்படையாக தொட்டு பார்த்து உணரக்கூடிய இந்த மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஒரு கனவு மாதிரி ஒன்று. எப்படி கனவுல பார்த்தா நமக்கு இன்பம் வருது, பயம் வருது, நமக்கு ஒரு ஆதரவு வருது, ஒரு ஆசை வருது, சிரிப்பு வருது, அழுக வருது, கனவுல சில விஷயங்களை பார்த்து, அந்த மாதிரி ஒன்றாக இருக்குமே தவிர, மற்றபடி தண்ணினா தண்ணி இருக்கும், சாப்பாடுனா சாப்பாடு இருக்கும், மனைவினா மனைவி இருப்பாங்க, பழம்னா பழம் இருக்கும், அப்படி கிடையாது. இந்த மாதிரி கருத்துடையவர்கள் அந்த காலத்தில் இந்த தத்துவங்களை படித்ததுக்கு பிறகு நிறைய பேர் உருவானாங்க. இப்போ குறைஞ்சிட்டாங்க, ஆனாலும் இருக்கிறாங்க. புரியுதா? இது ரொம்ப மோசமான கருத்து. இது ரொம்ப மறுமையை நிராகரிப்பதற்கு சமமான கருத்து. மறுமை இல்லை என்று மறுப்பதும் ஒன்றுதான். மறுமையில் மனிதர்கள் உடலோடும் உயிரோடும் சேர்ந்து எழுப்பப்பட்டு அவர்கள் இன்பத்தை அனுபவித்தாலும் அல்லது தண்டனையை அனுபவித்தாலும் உடலோடு உயிரோடு அனுபவிப்பார்கள் என்பதை மறுப்பதும் ஒன்றுதான். மறுமை இல்லை என்று மறுப்பதும் ஒன்றுதான், இப்படி மறுக்கிறது ஒன்றுதான். விளங்குதுங்களா இல்லையம்மா? அப்போ அதுக்கு தான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க, வல் ஹவுதுல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா கியாஸ் அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி கியாஸன் லி உம்மத்திஹி ஹக்குன். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஹவுதை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ அவர்களுடைய உம்மத்தை ரட்சிப்பதற்காக அது ஹக்குன், உண்மையானது, யதார்த்தமானது, நிஜமானது. புரியுதுங்களா? அது மனிதர்களுடைய உடலாலும் உயிராலும் அவர்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒன்று. புரியுதா? அது ஒரு கற்பனை அல்ல, அது ஏதோ மனிதர்கள் சிந்தனையால் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம் அல்ல. அடுத்ததாக வஷ்ஷஃபாஅத்துல்லதி இத்தஹரஹா